ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்பவுமே கட்டிங் போடுறப்ப நான் தெரியிற மாதிரி மட்டும் தான் வந்துட்டு வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு அண்ணாவ வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவ திருப்பி வச்சிருந்தேன். ஆக்சுவலா இப்போ ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் வந்து தைக்கிறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா ஒரு பேட்டர்ன் தைக்கிறாங்க. அது வந்து பாருங்க அவரு தைக்கிறப்ப நான் ஏன் வந்து தைக்கிற வீடியோ போடுறதில்ல அப்படிங்கிறதுக்கு ரீசன் சொல்றேன். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. நெறைய பேரு வந்து எனக்கு தைக்கிற வீடியோ போட சொல்லி கேட்கறீங்க. நானும் போடுறேன்னு தான் சொல்லியிருப்பேன். பட் ஆனா இதுவரைக்கும் நான் மேக்ஸிமம் போட்டதே இல்லன்னு நெனைக்கிறேன். ஸோ அது ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன் அப்படின்னா, நான் பாட்டுக்கு கேமரா வச்சுட்டு போயிருவேன். அண்ணா ஸ்டிச் பண்ணுவாங்க. அண்ணா ஸ்டிச் பண்றப்ப நீங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. அவரு ஏதாவது கரெக்ட்டா தைச்சுட்டு இருப்பாரா? அங்க வேடிக்கை பார்ப்பாரு, இங்க வேடிக்கை பார்ப்பாரு. ஒரு எப்படி சொல்றது? ரொம்ப வந்துட்டு டைமா எடுப்பாரு. எனக்கு உண்மையா ரொம்ப டென்ஷன் ஆயிடும். என்ன இவ்ளோ நேரம் இந்த வேலைக்கு இவ்ளோ நேரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படிம்பேன். உடனே என்ன பண்ணுவேன், "நீ வந்து தெச்சு பாரு தெரியும்" அப்படிம்பாரு. "ஒருத்தனா தானே நான் எல்லாத்தையும் செய்யறேன். நீயும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிற" அப்படிம்பாரு. நான் சொல்லுவேன், "நான் சும்மாவா அங்க உட்காந்துட்டு இருக்கேன். நான் கட்டிங் போட்டுட்டு இருக்கிறனால அப்புறம் இல்ல வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். ஸோ பண்ணிட்டு இருக்கிறனால அப்ப நான் எங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றது? எல்லா தடவையும் நானே பண்ண முடியுமா? பண்ணுங்க வேலைய பண்ணுங்க" அப்படிம்பேன் நானு. ஸோ அதனால அவர் வேடிக்கை பாதி நேரம் பார்க்கறதே எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிரும். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனாலயே நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அவர வீடியோ எடுக்கிறதே இல்ல. இன்னொன்னு என்னன்னா, அவரு உட்கார்ந்துட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கடையோட முன்னாடி பக்கத்திலே பார்த்தீங்கன்னா, சைடுல அந்த கண்ணாடி டோர் தெரியுது இல்லையா? ஸோ அதனால பக்கத்திலேயே இருக்குமா, அதனால வெயிலோட வெளிச்சம் அப்படியே டைரக்ட்டா அடிக்கும். அது என்னங்க வெயில் போக வர சம்டைம் இருட்டா இருக்கும், சம்டைம் வெளிச்சமா இருக்கும். அது ஒரு மாரி ஃப்ளெக்சிபிளாவே இருக்காது. அந்த எப்படி சொல்றது? வெளிச்சம் வந்து ஒரே மாரி ஸ்டாண்டர்டா இருக்காது. ஃப்ளெக்சிபிளா இருந்துட்டே இருக்கும். அதனாலயே எனக்கு வந்துட்டு அதோட குவாலிட்டி அவ்வளோக்கா வந்து பிடிக்கிறதே இல்லையா? ஸோ இந்த மாரி நெறைய ரீசனுக்கு தான் நான் வந்துட்டு எடுக்கிறதில்ல. அப்புறம் இன்னொரு ரீசன் என்னன்னா, நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஏதாவது வந்து கண்டிப்பா ஃபோன் தேவைப்படும். நான் கட்டிங் போட்டுட்டு இருக்கிறப்ப, டிசைனுக்கு தகுந்த மாரி கட்டிங் போடணும் இல்லையா? அப்ப ஃபோன் தேவைப்படும். அப்ப எனக்கு ஃபோன் வேணும். நான் வந்து வீடியோ எடுத்தேன்னா எனக்கு எப்படி ஃபோன் இருக்கும்? அண்ணாவோட ஃபோன் ஒரு மொக்க ஃபோன். அது ஒண்ணுத்துக்குமே ஆகாத ஒரு ஃபோன். இப்ப சுத்தமா அது அப்படியே வந்து எப்படி சொல்றது? அப்படியே ஸ்டாப் ஆகுற நிலைமையில இருக்குது. அது என்னைக்கு போகும்ன்னு தெரியல. ஸோ அந்த மாரி நிலைமையில இருக்கு. நாங்க வேற ஃபோன் ஒண்ணு வாங்கணும் கண்டிப்பா. ஸோ அதனால வாங்குனதுக்கு அப்புறம் வேணா கண்டிப்பா 2லயும் மாத்தி மாத்தி வீடியோ எடுக்கலாம். அது ஓரளவுக்கு குவாலிட்டியா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து குவாலிட்டியா எடுக்கணும்னு ஐடியா இல்ல. சும்மா ஒரு நார்மலா ஏன்னா அண்ணனுக்கு மேக்ஸிமம் ஃபோனும் வராது. என்னுடைய ஃபோன ஃபார்வர்ட் பண்ணி விடுறதுனால தான் அண்ணனுக்கு ஃபோனே வரும். அப்புறம் அவரு அத தவிர வேற ஏதாவது யூஸ் பண்ணவும் மாட்டாரு. எப்பாவது ரெகுலரா கொஞ்ச நேரம் வந்துட்டு YouTubeல ஏதாவது இன்ஸ்டால பார்த்துட்டு இருப்பாரு அவ்வளவுதான். அத தவிர அவருக்கு எந்த யூஸும் இல்ல. தம்பி தான் அதிகம் யூஸ் பண்ணுவான். ஸ்கூல் விட்டு வந்துட்டான்னா, அவன் தான் வந்துட்டு அந்த எழுதுறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு எடுத்துட்டு வந்து அவன் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அதனால இவ்வளோ நாள் அத நான் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் இப்ப வந்து கண்டிப்பா ஃபோன் தேவைப்படுது. அதனால சரி வாங்கிரலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சிருக்கேன். பட் எப்ப வாங்குறேன்னு தெரியல. வாங்குனா வேணா நான் கண்டிப்பா வந்துட்டு வீடியோ 2மே எடுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கட்டிங்கும் சாரி ஸ்டிச்சிங்கும் நான் வந்துட்டு எடுக்க ட்ரை பண்றேன். என்னன்னா ரொம்ப டைம் ஆகுங்க. நீங்களே சொல்லுங்க. சில டிசைன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 3 ஹார்ஸ் ஆயிடும். சரியா? அப்ப 3 ஹார்ஸ்க்கு அந்த வீடியோ எப்படி ஓடும்? நம்ம ஃபோன்ல ஒண்ணு சார்ஜ் இருக்கணும், இல்ல ஸ்பேஸ் இருக்கணும். 3 ஹார்ஸ் வீடியோ அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஜிபிக்கு வந்துட்டு அந்த வீடியோ வந்துரும். ஸோ புது ஃபோனுன்னா ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. ஸ்பேஸ் இருக்கும். எம்பட ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸே இல்ல. எம்படது ஏகப்பட்ட ஃபோட்டோ வந்துட்டு ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ற அத்தன பிக்சர்ஸும் நான் வந்துட்டு எடுத்து வைப்பேனா, அது அந்த என்ன சொல்றது கேமராவோட குவாலிட்டி நல்லா இருந்தா வந்து அந்த சைஸும் வந்து ஃபோட்டோவோட சைஸும் வந்து ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால என்னது வந்து நெறைய வந்து ஸ்டோரேஜ் ஆயிருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா, என் ஃபோன்ல ஸ்பேஸே இருக்காது. நான் எத்தன ஃபோட்டோ டெலீட் பண்ணிட்டு தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 4000 ஃபோட்டோ பக்கம் டெலீட் பண்ணிட்டேன். அதுல வந்து 2000 ஃபோட்டோக்கு மேல நாம ஸ்டிச் பண்ணுன பிளவுஸு. மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் எடுத்து வச்சிருப்பேன்ல, நெட்ல இருந்து நான் சர்ச் பண்ணி எடுத்து வச்சிருப்பேன் இல்லையா? அந்த டிசைன்ஸ் எல்லாமே நெறைய டெலீட் பண்ணிட்டேன். இது என்ன ஆயிடுச்சுன்னா, சில டிசைன்ஸ் எல்லாம் கஸ்டமர் கேட்டுருக்கவே மாட்டாங்க. நான் எடுத்து வச்சிருந்தா கூட, அத அவங்க வந்து கன்சிடரே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாரி டிசைன்ஸ் எல்லாம் நான் வந்து டெலீட் பண்ணி விட்டேனா, அதுக்கப்புறம் வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா, "அக்கா இவ்வளோதான் டிசைனாங்க்கா, இல்லையாங்க்கா?" அப்படின்னு கேட்கறாங்க. எனக்கு இது என்னடா வம்பா போச்சு, அப்படின்ட்டு. ஏன்னா நான் லேப்டாப்ல போட்டு வச்சுட்டு தான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணுனேன். இருந்தாலும் நம்ம லேப்டாப் ஒவ்வொரு தடவையும் யார்ட்டயும் காட்டிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால ஃபோன்ல தானே பண்றோம் அப்படின்ட்டு. எனக்கு ஐயோ! என்ன பண்றதுன்னே தெரியல. சரி அப்புறம் யோசிச்சு பார்த்தா, சரி மெமரி கார்டு வாங்கி போட்டுக்கலாம். மெமரி கார்டு வந்து 1 டிபி வரைக்குமே அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. 512 ஜிபி. ஜிபிக்காவது வந்துட்டு மெமரி கார்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது கேட்டா ரூ. 3000க்கு மேலங்கிறாங்க. ஐயோ! எல்லாம் காசு தான். அது சரி நம்ம இப்போ அவ்வளோ பண்ண முடியல. அதனால சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ அதனால தான் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியறதில்ல. இப்ப பாருங்க எனக்கு வந்துட்டு ஃபோன் தேவைப்பட்டிருக்கும். நான் என்ன பண்ணியிருப்பேன், அப்ப நான் ஒண்ணு அங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபோன் எடுத்துட்டு போயிட்டேன்னா, அப்புறம் அண்ணா தைக்கிறத எடுக்க முடியாது. ஸோ அதுதான். அதனால தான் நம்ம வந்துட்டு ஸ்டிச்சிங் வீடியோ போடுறதில்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு உண்மையாலுமே
சுத்தமா பிடிக்காத ஒரு விஷயம். அண்ணா கிட்ட எனக்கு சுத்தமா பிடிக்காத ஒரே விஷயம். தயவு செய்து நீங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி ஒருவேளை நீங்களும் இருக்கீங்கன்னா அதை பண்ணாதீங்க. நான் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். இப்போ நான் அண்ணா கிட்ட திட்டுறதே வந்துட்டு எங்களோட நல்லதுக்கு தானே நான் சொல்லுவேன். சோ அததான் நான் உங்களுக்கும் சொல்றேன். ஏன்னா நம்மளோட வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்த சொல்லணும். சும்மா வீடியோ போட்டோமா அப்படிங்கிற மாதிரி இல்லாம அதுல ஏதாவது ஒரு உபயோகம் இருக்கணும்னு நான் எப்பவுமே நினைப்பேன். சோ அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன அப்படின்னா நீங்க ஒரு வேலை செய்யறீங்க அப்படின்னா உங்களோட கவனம் ஃபுல்லா அந்த வேலையில மட்டும்தான் இருக்கணும். அந்த வேலை செய்யற வரைக்கும் தயவு செய்து கவனத்தை மாத்தாதீங்க. மாத்தாதீங்க மீன்ஸ் வேடிக்கை பாக்குறது, வரவங்க கிட்ட நியாயம் பேசுறது, இல்ல சும்மா சும்மா எந்திரிச்சு போறது, இல்ல டிவி பாக்குறது. டிவி பாத்துக்கிட்டே நான் வேலை செய்யறேன். அதெல்லாம் சத்தியமா செட் ஆகாதுங்க. டிவி பாத்துக்கிட்டே வேலை செஞ்சீங்கன்னா நீங்க கவனம் டிவியில போகுமா, வேலையில போகுமா? அப்ப ஒண்ணு வேலை ஸ்லோவாயிரும். இல்ல டிவில ஓடுறத நீங்க கவனிக்கவே மாட்டீங்க. அது டிவி வேஸ்ட்டா கரண்ட்டுக்கு கேட்டா வேஸ்ட்டா ஓடிட்டு இருக்கும். சோ அதனால நீங்க செய்யற வேலையில கவனம் ஃபுல்லா வேலையில இருக்கட்டும். வேலைய செஞ்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வேணா ஒரு ரிலாக்ஸ் பண்ணணும்னா ஒரு 1/4 மணி நேரமா, 1/2 மணி நேரமா வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அது அடுத்த வேலை செய்யறதுக்கு ஒரு ஒரு இதா இருக்கும். சுறுசுறுப்பாகும். அத விட்டுட்டு செய்யற வேலையிலேயே ஸ்லோ பண்ணாதீங்க. எனக்கு சத்தியமா இது பிடிக்கவே பிடிக்காது. அண்ணா எப்பவுமே அப்படிதான் பண்ணுவாங்க. பாருங்க எத்தன தடவ அவர் வேடிக்கை பார்த்திருப்பாரு. நான் பொய்யெல்லாம் சொல்லல. உங்களுக்கு வந்துட்டு வீடியோலயே நான் காட்டியிருக்கேன். ஊனா வேடிக்கை பார்ப்பாரு. நம்ம ரோட்டோரத்துல கடை வச்சிருக்கிறோம். அப்ப ரோட்ல போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. பொழுதுக்குமே நம்ம அவியல பார்த்துட்டு இருக்க முடியும். இன்னொன்னு நான் கதவை வந்து சாத்தி வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? அந்த கைப்பிடி தெரியுது பாருங்க. நம்ம டோர் வந்து இப்படி திறக்கிற டோர் இல்ல. ஸ்லைடிங் டோர் இப்படி தள்ளுவோம் இல்ல அந்த மாதிரி. ஏன்னா ஸ்பேஸ் ரொம்ப சின்னது கடை. எனக்கு அது அதனால அப்ப நான் போடுறப்பவே வந்துட்டு அந்த மாதிரி ஸ்லைடிங் டோர் போட்டுருங்க. ஏன்னா திறந்தோம்னா பாதி கடைய வந்து டோரே மறைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால அப்படி போட்டிருக்காங்க. நான் டோரை சாத்தின்னு தான் வச்சிருக்கேன். டோரை சாத்தலாம் அப்புறம் அது கண்ணாடி வெளியில தெரியுது இல்ல. அதனால வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாரு. ஆவுன்னா அண்ணன் தானே வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாரு. நான் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் பல தடவை சொல்றேன். எனக்கு தயவு செய்து வேலை செய்யறப்ப வேடிக்கை பார்க்காதீங்க. எனக்கு எரிச்சலா வருது. நான் ஏதாவது வேடிக்கை பார்க்கறேன்னா, நீங்க என்னத்துக்கு அத்தனை தடவை பார்க்கறீங்க? ரோட்ல 1000 பேர் போகத்தான் செய்வாங்க. நம்மளுக்கு என்ன வேலை அவியெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படிம்பேன். ஆனாலும் அவர் கேட்கவே மாட்டாரு. என்னால அதுக்கு மேல அவரை வந்து கண்ட்ரோலும் பண்ண முடியல. எங்கேயோ போங்கன்னு விட்டுறது. சோ நான் எப்படின்னா, நான் இப்ப கட்டிங் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்ம கடைக்குள்ளார வந்து நிக்க வரைக்கும் நான் திரும்பியே பார்க்க மாட்டேன். ஒருவேளை அது எப்படி சொல்றது? திரும்பி பார்க்க மாட்டேன். எதுக்கு திரும்பி பார்க்கிறோம்? நம்மளோட வேலை கட்டிங் போடுறது. நாம அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்த்தோம்னா, கட்டிங் தப்பா போட்டுருவோம்ல. அப்புறம் கட்டிங் சரியா போட்டாதான் ஸ்டிச்சிங் கரெக்டா பண்ண முடியும். நான் கட்டிங்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா, அப்புறம் தைக்கிறது எப்படி தைக்க முடியும்? அதுல எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்ல. நான் என்னைக்குமே எப்படி இருப்பேன் அப்படின்னா, என்னோட வேலையில ரொம்ப கான்சென்ட்ரேட்டா இருப்பேன். அது எந்த வேலையா இருக்கட்டும். தைக்கிறதோ இது அதெல்லாம் இல்ல. முன்னாடி நான் வேலைக்கு போன காலத்துலயும், நான் வேலைன்னா வேலை மட்டும் தான் செய்வேனே தவிர, அத தாண்டி வேற எந்த ஒரு இதுவுமே நான் செய்ய மாட்டேன். யார்கிட்டயும் அதிகம் பேச மாட்டேன். அதிகம் பேச மாட்டேன்னா வேலை சமயத்துல தான். மத்தபடி சாப்பிடுற டைம், டீ சாப்பிடுற டைம்ல அதெல்லாம் அடி பாராட்ட செம்மையா. நம்ம நல்லா வாய் பேசாமலாம் இருக்க முடியாது. சோ வேலை சமயத்துல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நான் வச்சுக்கவே மாட்டேன். அது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். பட் ஆனா நம்ம கூட இருக்கிற ஆளு அப்படியே நமக்கு ஆப்போசிட்டா இருக்கிறப்ப வரும் பாருங்க ஆத்திரம். நான் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேனோ அவர் அப்படியே ஆப்போசிட்டா தான் இருப்பாரு. சோ அதனால நீங்களும் தயவு செய்து எந்த வேலை செஞ்சீங்கனாலும் சரி, அது டெய்லரிங்ன்னு இல்லைங்க. நீங்க எந்த வேலை வேணாலும் செய்யுங்க. தயவு செய்து உங்க கவனத்த செய்யற வேலையில மட்டும் வைங்க. கவனத்த சிதற விடாதீங்க. உங்க வேலைய முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க நான் சொன்ன மாரி 10 நிமிஷம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்கன்னா, அப்ப நீங்க வந்துட்டு என்ன வேணாலும் பேசலாம், யோசிக்கலாம், யார்கிட்ட வேணாலும் பேசலாம், வேடிக்கை பார்க்கலாம், எது வேணாலும் பண்ணுங்க. ஆனா வேலை சமயத்துல வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க. அதே மாதிரி நெறைய லேடீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்னதான் வொர்க் பண்றோம், என்ன ஹெவியா பண்றோம், ஒரு எப்படி நம்மளோட தகுதிய தாண்டி, தகுதிக்கு மீறி வந்து தகுதி மீன்ஸ் நம்மளுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல. நம்மளால இவ்வளவுதான் வொர்க் பண்ண முடியும்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் இல்லையா? அத தாண்டி நம்ம வந்துட்டு வேலை செய்வோம். அது நம்ம வேலைய பிடிச்சு செய்யறதுனால, இல்ல நமக்கு வேற வழி இல்ல இந்த வேலை செஞ்சு தான் ஆகணும். செஞ்சா தான் நம்மளால லைஃப் ரன் பண்ண முடியும். அந்த மாரி என்ன வேணாலும் ரீசனா இருக்கட்டும். சோ அப்படி இருக்கிறப்ப நம்ம கண்டிப்பா அந்த வேலைய வந்து முழு ஈடுபாட்டோட செய்வோம். பட் நம்மள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பேரே கிடைக்காது. நீங்க என்னதான் செய்யுங்க. அது நெறைய பேத்துக்கு கண்டிப்பா நடந்திருக்கும். அப்படி நடந்திருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு மட்டும் தான் அப்படி நடக்குதான்னு தெரியல. எனக்கு தெரியும் கண்டிப்பா நெறைய பேத்துக்கு அது நடக்கும்னு. நான் என்னதான் செய்யட்டும், எத்தன வேலை தான் செய்யட்டும், சில டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள்ல வந்து நின்னேன்னா, பொழுதா வரைக்கும் நின்னுட்டே இருப்பேன்.
காலையில ஒரு 11 மணிக்கு நிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா நைட்டு 8 மணிக்கு போற வரைக்கும் நின்னுகிட்டே இருப்பேன். அந்த மதியானம் சாப்பிடுறப்ப மட்டும் ஒரு 1/2 hour உட்கார்ந்திருந்தா மட்டும்தான். டீ குடிச்சா கூட நின்னுகிட்டே டீ குடிச்சிருவேன். அது டீ நான் பச்சை தண்ணியோட தான் காஃபி குடிப்பேன். சூடாலாம் நான் எப்பவுமே குடிச்சது இல்ல. அப்படியே எடுத்து முடக்கு முடக்குன்னு குடிச்சிருவேன். அது அப்படியே எனக்கு பழகி போச்சு. அப்படிங்கிறப்ப எதுக்கு நாங்க உட்காந்துட்டு வேற நான் குடிக்க போறேன். சூடா குடிச்சேன்னா டைம் ஆக உட்காந்துட்டு குடிப்போம். ஆறி போன காப்பிக்கு எதுக்கு உட்கார போறோம். ஸோ நின்னுகிட்டே குடிச்சிட்டு அப்படியே வேலைய பார்த்துட்டே இருப்பேன். ஸோ ஏன் அப்படின்னா, எனக்கு அந்த வேலைய அவ்வளோ புடிச்சிருக்கு. நான் பிடிச்சு செய்யறேன். இன்னும் மேல மேல வரணும்னு யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொன்னும் பண்றேன். இப்போ கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 3 கஸ்டமர் வந்துட்டாங்க அப்படின்னா, அந்த அன்னைக்கு என்னால உட்காரவே முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட 1 hour, 2 hours எல்லாம் கூட வந்துட்டு இருப்பாங்க. அது டிசைன் பார்க்கறதா இருக்கட்டும், இல்ல டிசைனே பார்த்துட்டாங்க, இல்ல சும்மா குடுக்கறதுனா கூட சில பேர்லாம் சித்த நேரம் பேசிட்டு தான் போவாங்க. நம்ம பேசி தான் ஆகணும். நம்மளோட வேலை அந்த மாதிரி. ஸோ இன்னொன்னு எனக்கு நான் நல்லா பேசுவேன். அதனால அவங்க வந்து என்கிட்டயும் ஃப்ரீயா பேசுவாங்க. ஸோ அதனால அப்படி நின்னு கஷ்டப்பட்டு வேலை செய்வோம். ஆனா நமக்கு அதுக்கு ஒரு மதிப்பே இருக்காது. இது என்ன வேலை? இதுதானே செஞ்ச இன்னைக்கு. அப்படிங்கிற மாரி ஒரு மாதிரி சொல்லிருவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு கோல் வச்சிருப்போம். இந்த ஒரு கோல் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து யோசிச்சிருப்போம். பட் நம்மள சுத்தி இருக்கிறவங்க அதுக்கு நம்மளுக்கு எப்படி சொல்றது? ஒரு இதே சொல்ல மாட்டாங்க. நம்மள சரி நீ பண்ணு நான் இருக்கேன். நீ உனக்கு புடிச்சத பண்ணு நான் இருக்கேன்னு கண்டிப்பா சொல்லவே மாட்டாங்க. அது நம்ம வீட்டுக்காரரா இருக்கட்டும், அப்பா, அம்மாவா இருக்கட்டும், இல்ல யாரா வேணாலும் இருக்கட்டும். போதும் நீ என்னத்த அதெல்லாம் செய்யற? இதெல்லாம் செய்ய முடியாது நம்பனால. நமக்கெல்லாம் இதுக்கு வசதி இல்ல இதெல்லாம் செய்யறதுக்கு. உன்னாலலாம் இது செய்ய முடியாது. அவங்களால உன்னால பண்ண முடியாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வந்து தடங்கல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே நமக்கு வரும் பாருங்க ஆத்திரம். நம்மனால முடியும். அது நமக்கு தெரியும். ஆனா நம்மள சுத்தி இருக்கிறவங்கள நம்மள நம்பலைன்னா, அப்புறம் நம்ம என்னத்த வேலை செய்யறது? ஸோ அது மாதிரி தயவு செய்து உங்க கூட இருக்கிறவங்கள நம்புங்க. அவங்க என்ன வேலை செய்யறாங்களோ, அவங்க வேலைய அவங்களா செய்ய விடுங்க. அது வீட்டுக்காரரா இருக்கட்டும், இல்ல லேடியா இருக்கட்டும். யாரா இருந்தாலும் லேடீஸும் வந்து ஜென்ஸ்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க வந்து நம்மளுக்காக சம்பாதிக்கிறதுக்கு எவ்ளோ மெனக்கெட்டு பண்றாங்க அப்படின்னா, இல்ல நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளால முடியும். ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் வந்துட்டா கூட, பரவால்ல விடுங்க. அத நம்ம பார்த்துக்கலாம். அதெல்லாம் நடக்கிறது தானே. எல்லா தடவையும் நம்ம வந்துட்டு லாபமே வந்துட்டு இருக்குமா? சில சமயம் நம்ம ஏதாவது நஷ்டம் ஆகத்தானே செய்யும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு வேலைக்கும் நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. அவங்களுக்கு கை குடுங்க. ஹெல்ப்பா இருங்க. ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. மோட்டிவேட் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி நெறைய விஷயம் வந்து எல்லாரும் 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா 2 பேரும் ஈக்குவலா வந்துட்டு அவங்கவங்க வேலையில அவங்கவங்க அப்ரிஷியேட் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு அந்த வேலை நல்லா நடக்கும். அவங்களும் நல்லா வேலை செய்வாங்க. நம்மளுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும். அத விட்டுட்டு எத செஞ்சாலும் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடுறது அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. கண்டிப்பா நம்மனால முன்னேறவே முடியாது. அதுவும் நெறைய லேடீஸ்க்கு இதுதான் நடக்குது. ஸோ இனிமேட்டுக்காவது இந்த மாதிரி பண்ணாம பார்த்துக்கோங்க. அதே மாரி இந்த வீடியோ பார்க்குற லேடீஸு கண்டிப்பா இந்த வீடியோவ உங்க வீட்ல இருக்கிற ஆளுங்கிட்ட காட்டுங்க. அதாவது அந்த மாரி பண்றவங்க கிட்ட. ஏன்னா எல்லாரும் பண்றாங்கன்னு சொல்ல வரல. ஆனா 100க்கு 90 பேர் அப்படிதான் நடந்துக்கிறாங்க. அதுவும் ஜென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, லேடீஸ் கொஞ்சம் மேல வந்துறக்கூடாது. அப்புறம் அதுக்கு 1008 நொட்ட சொல்லுவாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி ஆளுங்கள நெறைய பேர் இன்னும் இருக்க தான் செய்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட இந்த வீடியோ காட்டுங்க. கண்டிப்பா அவங்கள சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. ஒரு லேடியோட ஹஸ்பண்ட் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க செய்யற வேலைக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணலைன்னா கூட பரவால்ல. ஆனா குறை சொல்லாதீங்க. நை நை நைன்ட்டு பேசாதீங்க. அதுவே அவங்க எந்த வேலையும் செய்ய முடியாம போயிரும். ஸோ அதனால தயவு செய்து இது பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் நான் இன்னுமே வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் எவ்ளோ வேலை செஞ்சாலும், இங்க எனக்கு அவ்வளோதான் வந்துட்டு மரியாதை கிடைக்கும். ஆனா வேற வழி இல்ல. எனக்கு நான் புடிச்சு வேலை செய்றேன். நான் யாருக்காகவும் வேலை செய்யல. அவங்க என்னை வந்து பாராட்டுவாங்கங்கிறதுக்காக நான் வேலை செய்யல. எனக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குங்கிறத விட எனக்கு வேற வழி இல்ல. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நான் அந்த வேலைய செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா என் லைஃப், என் ஃபேமிலிய ரன் பண்றதுக்கு எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நான் செஞ்சு தான் ஆகணும். அதனாலயே நான் செய்யறேன். இருந்தாலும் நான் பிடிச்சு தான் செய்றேன். பிடிக்காம கடமைக்குன்னு எப்பவுமே எந்த வேலையும் நான் செஞ்சது கிடையாது. அது என்னோட பழக்கமும் கிடையாது. ஸோ அதனால கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. சரி ஓகேங்க. கண்டிப்பா இன்னைக்கு சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நெனைக்கிறேன். தெரியல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா என்னன்னு தெரியல. பட் எனக்கு வந்து அத சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா நமக்கு நடக்கிற விஷயம் எத்தன பேத்துக்கு நடக்குது. ஸோ அதனால கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் சொன்னேன். ஸோ டிசைனிங் வீடியோ அதாவது தைக்கிற வீடியோ எடுக்காததுக்கு காரணம் இதுதாங்க. கண்டிப்பா எடுப்போம். எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா நான் ஒருத்தியே எல்லாமே பண்ணணும். ஸோ அதனால தான் என்னால முடியறதில்ல. ஸோ இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இனிமேட்டுக்கு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். சரிங்களா? சரி ஓகேங்க. இன்னைக்கு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பாருங்க ஒரு பெல் ஐக்கன் இருக்கும். அதையும் தட்டி விட்டுருங்க. ஸோ அப்பதான் நான் எப்பல்லாம் வீடியோ போட்டேனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி ஓகேங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். நான் இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய்.